உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி எங்கள் ஊரில் பொங்கல் செலிப்ரேஷன். நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து தான் கோவிலில் தான் பொங்கல் வைப்பாங்க. யார் வீட்லேயும் தனித்தனியாக பொங்கல் வைக்க மாட்டோம். பாருங்கள், இது எங்கள் ஊர் கோவில். இது தான் இந்த கோவில் இன்னும் கட்டி முடிக்கல. பொருளாதார பிரச்சனையினால் அப்படியே இருக்குது. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். அங்கே சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், அடுப்பு ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே வேலை செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்மளும் அதில் தான் போய் ஜாயின் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். பாருங்கள், எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தம்பி கையிலையே தேங்காய் உரிச்சிட்ருக்கா. அப்படி அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. பாருங்கள், குட்டி தம்பி பார்க்குறாங்க, அவங்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்கள். அப்படியே வாங்க போகலாம். பாருங்கள், எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாமே அங்கே ரெடியாக இருக்குது. இவங்க தான் நம்ம சமையல் மாஸ்டர். நம்ம அக்கா அவங்க நல்லா குக் பண்ணுவாங்க. எல்லா வருஷமும் அவங்க தான் செய்வாங்க. நல்லா குக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். பாருங்கள், அப்படியே எல்லோரும் ஒவ்வொரு வேலை. இது நம்ம போயிட்டு மொச்சை உரிக்க உக்காந்தாச்சு. ஏதோ நம்மளால் முடிஞ்ச வேலையை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது சாம்பாருக்கு தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மொச்சை சவுச்சோ இதெல்லாம் போட்டு ஒரு கூட்டு செய்வாங்க. அது பொங்கலுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ பொங்கலுக்கு அரிசி எடுத்துகிட்ருக்காங்க. எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. எப்போவுமே பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா கோவிலில் மட்டும்தாங்க பொங்கல் வைப்போம். வீட்டில் யாருமே வைக்க மாட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து வச்சுட்டு ஈவினிங் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். அது பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் பொங்கல் வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோரும் கொஞ்சம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அடுத்து பாருங்கள், முட்டைக்கோஸ் கட் பண்ண சொன்னாங்க. அதையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எந்த வருஷமும் கலந்துக்க முடியாதுங்க, லீவு கிடைக்காது. இந்த வருஷம் லீவ் இருந்ததுனால இதில் நம்மளும் கலந்துக்க முடிஞ்சுது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள், பொங்கலுக்கு தண்ணியெல்லாம் வச்சாச்சு. அடுப்பையும் பற்ற வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் நம்ம சக்கரை பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம அண்ணி தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. பார்த்திங்கன்னா யாருமே நீ செய் நான் செய்யலாம் இருக்காது. எல்லாருமே அவங்கவுங்களால என்ன வேலை செய்ய முடியுமோ எல்லாருமே செய்வாங்க. பாருங்கள், நம்மளை பருப்பு கிண்ட சொன்னாங்க. நம்மளும் கிண்டணும். நீ கிண்டுறது சரியில்லைம்மா, குடும்பா நான் கிண்டுறேன்னு வாங்கிக்கிட்டாங்க. பாருங்கள், கிண்டி காட்டுறாங்க. நமக்கு கொஞ்சம் வறுத்து போட்டால் அந்த பொங்கல் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு வறுத்துட்ருக்காங்க. நம்ம தம்பி தான் கிண்டிகிட்ருக்காரு. பார்க்கலாம். பாருங்கள், நம்மளால் முடிஞ்ச உதவிங்க செஞ்சிட்ருக்கோம். இந்த தண்ணி நம்ம மாட்டுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். பொங்கல் பொங்கிடுச்சு. பாருங்கள், பருப்புலாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இது சாம்பாருக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொங்கலுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. சாம்பாருக்கு எல்லா காய்கறிகளுமே போட்டிருக்கோங்க. கலந்து தான் போட்டு வச்சுருக்காங்க. இது வெண்பொங்கல், முட்டைக்கோஸ் கூட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சவுச்சவு சொன்னோம் இல்லைங்களா. பாருங்கள், சாப்பாடெலாம் ரெடி ஆனோடனே ஃபஸ்ட்டு நம்ம மாடுகளுக்கு தாங்க கொடுப்போம். எப்போவுமே எல்லா வருஷமும் சமைச்சு முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லார் வீட்லேயும் இருக்க மாடுகளுக்கெலாம் போய் சாப்பாடை ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட ஆரம்பிப்போம். பாருங்கள், மாடுகளுமே சாப்பிடும். பாருங்கள், நம்ம தம்பியெல்லாம் போய்ட்டு ஊட்டிகிட்ருக்காங்க. மாடுகளுக்கு கொடுத்தாச்சு. அப்படியே வந்தோன்னா சாப்பாடு ஒரு பந்தி முடிஞ்சிருச்சுங்க. நம்ம 2வது பந்திக்கு தான் போகணும். சாப்பிட உட்காந்தாச்சு. பாருங்கள், கூட்டு, சக்கரை பொங்கல், மிளகு பொங்கல் எல்லாமே வச்சாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க, நீங்களும் வாங்க சாப்பிட. உறவுகள் அனைவரும் வீடியோவை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.